சிறிய கிராமம். அங்கு பாத யாத்திரையில் தங்கியிருந்தார் மகா பெரியவா. அந்த நாளில் ஒரு நடுத்தர வயதுடைய மனிதன் பெரியவாவின் தரிசனத்துக்காக வந்திருந்தார். வெளியே அமைதி, ஆனால் உள்ளத்தில் மட்டும் புயல். வேலை போயிருந்தது, கடன்கள் அழித்தின, மகளின் திருமணமோ நிச்சயமாகி இருந்தது. எப்படி சமாளிப்பது என்ற கேள்வி மனதை வாட்டியது. யாரிடமும் சொல்ல மனமில்லை, பெரியவாவிடம் கூட சொல்ல மனமில்லை. அவர் மனதில் ஒரே தீர்மானம், பெரியவாவிடம் ஒன்றும் கேட்க மாட்டேன், அவருக்கு தெரிந்தால் அவருக்கே தெரியட்டும். பெரியவா ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார். கண்கள் அரை மூடிய நிலை, சுற்றிலும் முழு மௌனம். பக்தர் தூரத்தில் நின்று கும்பிட்டார், காத்திருந்தார். 1 நிமிடம், 2 நிமிடம். பெரியவா எதுவும் பேசவில்லை, எதுவும் அசையவில்லை. இன்றைக்கு இவ்வளவுதான் போல் என்று எண்ணி திரும்ப போக தொடங்கினார். அந்த ஒரு பார்வை, அந்த நொடியில் பெரியவா மெதுவாக கண்களை திறந்தார். அந்த மனிதனை நேராக பார்த்தார். அது சாதாரண பார்வை அல்ல, உள்ளத்தை ஊடுருவும் பார்வை. சுற்றி இருந்த சீடர்களிடம் மெதுவாகச் சொன்னார், இவனை போகச் சொல்லாதே. பின்னர் அந்த மனிதனை நோக்கி மிக மென்மையான குரலில் சொன்னார், கவலை வேண்டாம், கடமை நம்முடையது, சுமையை அவன் எடுத்துக்கொள்வான், அவ்வளவுதான். வேறு எதுவும் பேசவில்லை. அந்த மனிதனுக்கு கண்ணீர் தானாக வந்தது. அவர் ஒன்றும் கேட்கவில்லை, பெரியவா ஒன்றும் விசாரிக்கவும் இல்லை. ஆனால் வேலை பற்றிய பயம், கடன் பற்றிய சுமை, திருமணச் செலவு பற்றிய அச்சம், அனைத்தும் ஒரே வரியில் பதில் கிடைத்துவிட்டது. சில மாதங்களில் எதிர்பாராத வேலை கிடைத்தது, கடன் மெதுவாக தீர்ந்தது, மகளின் திருமணமோ தடையில்லாமல் நடந்தது. அந்த மனிதன் பின்னாளில் சொன்னார், பெரியவா பிரச்சனையை தீர்க்கவில்லை, என் மனத்தின் பயத்தை எடுத்தார், அதுவே தீர்வு. பெரியவாவின் மகிமை என்னவென்றால், அவர் பேசினால் உபதேசம், பேசவில்லை என்றால் அதுவும் உபதேசம். ஒரே பார்வை, ஒரு வரி, ஒரு மௌனம், அதுவே ஆள் முழுக்க நமக்கு துணையாக நிற்கும்.